ஸோ முதல்ல வந்து வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. துரை சார் வரிசையா பாப் கல்ச்சர்ல இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்கள் நம்ம எதிர்நீச்சல இருந்து எல்லா இன்னி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ், மக்களோட அவங்க இயல்பா பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க ரொம்ப ரெலவென்டான ஒரு டைரக்டரா இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து வெற்றிகள் தரத்துக்கு இன்னும் நேரமாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து உட்காந்து ஒரு இயக்குனர் அண்ணன் நீங்க சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் சேகங்க. எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடைச்சிச்சு, பேச வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு இசையமைப்பாளரோட இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு இந்த பாட்டுக்கு முதல்ல கொடுக்கும்போது இந்த புதுப்பேட்டையில வர அந்த நெருப்பு வாயிலில் வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டு வந்து சூப்பரா இருக்கு. இந்த சிச்சுவேஷன் டைரக்டர் அவங்க சொன்னாங்க, நல்ல ஒரு வெறித்தரமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா சூரியன் கேரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் முதல்ல வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சூப்பரா ஃபர்ஸ்ட் இந்த வருஷன் இருந்துச்சு. இப்ப பார்த்தா பாட்டுல ஈடிஎம் டிராப் எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு 10 மடங்கு ஆம்பிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை. இப்ப சூரியனோட கேரியர் இப்ப எப்படி என்ன பாட்டுல போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பாட்டு. ஸோ வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நம்ம பங்கு அங்க ஒரு ஓரமா இருக்குன்றது. சூரியன் இப்போ வெற்றிமாறன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோவாக்கி ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க, குதிரையை கொண்டு போய் நீங்க ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம், ஆனா அந்த ஏரியில குதிரை வந்து இந்த தண்ணி அடிக்கிறது அந்த குதிரை கையில தான் இருக்கு அப்படின்னு வெற்றிமாறன் சார் ஒரு பெரிய ஏரி கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்தாரு. அண்ணன் தான் ஒட்டு மொத்த ஏரியுமே குடிச்சுருவாரு போல, குடிச்சு எனக்கு அடுத்து கடமை கொண்டாங்கடான்ற மாதிரி இருக்காரு. வாழ்த்துக்கள் நான் கரியர்ல. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பாடல் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் கொடுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து நம்ம டிவியில பாக்குறப்போ ஒவ்வொரு சண்டை காட்சியும் அவ்வளவு தத்துவமா இருக்குன்னா மிக மிக முக்கியமான காரணம் மாசம் மகேஷ் நாட்டி அவர்கள். அவர் ஒரு நல்ல கைத்துடன் பேச அளிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இங்க நிக்கிறதுக்கு. லைக் இவ்வளோ பெரிய பட்டாளமே இங்க இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். அண்ட் இந்த படத்துல பத்தி சொல்லணும்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சூரியன் இது வரைக்கும் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்த்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வேற மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிகேஷன் அவரு. ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஆச்சு அவருக்கு. ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருக்கு. ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமா செங்கல்கள்லாம் மண்டையில இருந்து நிறைய இன்ஜுரி ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணாரு. ஆனா ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு வந்து நிஜமா சொல்றேன், இந்த டெடிகேஷன் வந்து நான் எங்கேயும் பார்த்தேன் இது வரைக்குமே. ஆனா நீங்க வந்து வேற லெவல், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. எனக்கு என்னோட லைஃப்ல வந்து இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இது ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் சார் ரொம்ப நன்றி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில இங்க பேச வச்சதுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது. ஸோ தேங்க்யூ, நன்றி ஸோ மச். டைம் இல்லாததான் ஒரு கம்மியா பேசுறது, எல்லாம் நிறைய பேசிருப்பாரு அப்படின்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து அடுத்தது யார் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பேர் தெரியல கூட பரவாயில்ல, அண்ணன் வந்து தோல்ல கைப்பட்டு தம்பியா அப்படின்னாருன்னா அப்படி ஒரு பாசம் ஒருத்தர் இருக்கும். நல்ல கைப்பற்ற மெயின் ஏரியா பேச வைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாம் பெரிய மக்கள் அனைவரும் வணக்கம். இந்த மேடை வந்து சிறந்த மேடை, ரொம்ப அழகான மேடை. நான் பார்த்து உயர்ந்த ஒரு மனிதர் எனக்கு உயரத்துக்கு போறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூரிய பெரிய வாழ்த்துக்கள். வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டு சூரிய ஐயா. நான் முதல் படம் நடிக்கும் போது நான் பார்த்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை, அவரையும் மாற்றிக்கவே இல்லை. அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்கு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணணும், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். புலிசர் ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க. நாங்க என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் ரொம்ப அழகா நேர்மையா நேர்த்தியா ரொம்ப அழகா கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. இயக்குனர் ஐயா முதல் நாள் ஷூட் போக சொன்னவே இயக்குனர் ஐயாக்கு கண்டிப்பா இது பண்ண மாட்டான் அவங்க நம்பிக்கை. ஏன் அப்படின்னா முதல் நாளே பெரிய டைலாக், ஒரு 3 பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில சார்ந்த மொழியில பேசணும். முதல் நாளே கேட்ட போட்டுச்சு. ஐயோ போச்சே அப்படிதான் நினைச்சாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது, அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் இரவு உட்காந்து கோட் அடிச்சு எல்லாமே கத்துக் கொடுத்தாங்க, எப்படி பேசணும் கத்துக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு உள்ள போய் நடிக்கும் போது ரொம்ப இயல்பா இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா. இந்த புகழ் எல்லாம் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த படத்துல நல்ல பேர் வாங்குற அப்படின்னா அந்த புகழ் எல்லாம் இயக்குனருக்கு. இந்த டீம் ரொம்ப அழகான டீம். எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா வேலை பார்க்குற மக்கள்.
உன்னிவேலன் தம்பி ஒருத்தர் இருக்கான். தம்பியை வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவங்க மேல மதிப்பு ஜாஸ்தியா போச்சு தம்பிக்கு. ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்துல. இந்த படத்துலயும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இங்க நடிச்ச எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பா உண்மையா நேர்மையா வேலை பார்த்துருக்கணும். கண்டிப்பா இந்த படம் வெற்றி படமா அமையும். அனைவரும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச். அவர்களை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங்கான கதாபாத்திரம் பண்ணக்கூடிய துஷ்யந்த் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என் குரு சார் சசிகுமார் சாருக்கு பெரிய நன்றி. அண்ட் டைரக்டர் சார் என்னை சூஸ் பண்ணி இந்த படம் அந்த கேரக்டர் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். என் சூரியன் உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையா இருக்கேன். வெயிட்டிங் டு சீ மோர் ஃப்ரம் யூ. நன்றி, வணக்கம். இது மேல பேசலாம் நான் பார்க்கல. தேங்க்யூ சோ மச். அவங்க தொடர்ந்து நிறைய சிறப்பான படங்கள் எடிட் பண்ணிட்டு பயங்கர பிஸியா இருக்கக்கூடிய எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்கள் பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல என்ன பேச வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. இது இந்த படத்துல வந்து டைரக்டர் வந்து நான் 4-5 படம் அவர் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு ஐடியாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி என்கிட்ட கேட்டு இது பண்ண நல்லா இருக்குமா, அது பண்ண நல்லா இருக்குமான்னு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணாரு. அண்ட் வந்து படம் செம்மையா வந்திருக்கு. எனக்கு படம் நான் எடிட் பண்ணும்போது விட ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இடத்துலயுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் இந்த படத்துல நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து சூரியன் வந்து எத்தனை ஹீரோஸ் வந்து எடிட்டர்ஸ் எல்லாம் போன் பண்ணி நல்லா பண்ணிருக்கீங்க சொல்லுவாங்க தெரியல. ஏன்னா நான் ஒரு 20 படம் மேல பண்ணிருக்கேன். ஸோ சூரியன் வந்து எனக்கு போன் பண்ணி ட்ரெய்லர் பார்த்து ஒரு ஃபோன் பண்ணாரு, படம் பார்த்து ஒரு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாம ஒரு 20 நிமிஷம் பேசிருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த குமார் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வாட்டியும் பேசுவாரு. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவர்களை தொடர்ந்து ரோஷினி ஹரிப்பிரியன் அவர்களை பேச வைக்கிறோம்.